ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு கூட ஒரே பிளேஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுறான் ஹீரோ. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அங்கே இருக்கிற எல்லாரும் ஜாம்பிஸாக மாறுறாங்க, ஹீரோவையும் ஹீரோயினையும் தவிர. என்ன பண்ணுறது? எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சாகணும், ஹீரோயினையும் காப்பாற்றியாகணும். இப்படி இருக்கும் போது எந்த பக்கம் திரும்பினாலும் ஜாம்பிஸாக இருக்க அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்திருக்கும், அங்கிருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபைனல் சீன்ல ஒரு தரமான ட்விஸ்டோட நமக்கு சொன்ன ஒரு கதை தான் 2023 ரிலீஸ் ஆன கிங்டம் ஜாம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு மூவி. சரி, இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல 2 திருட்டு பசங்களை காட்டுறாங்க. அவங்க நகைகளை கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. அங்க ஒரு பூனை இருக்கு, அதுக்கு ஏதோ வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு போல, வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்குது. ஒரு திருடனை அது தாக்கவும் செய்யுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பூனை கிட்ட கடி வாங்கின அந்த ஆளு ஜாம்பியா மாறின மாதிரி காமிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கூட வந்த இன்னொரு திருடனை அவன் கடிக்க அவனை பிடிச்சி தண்ணில தள்ளி விடுறான். அது ஒரு ஆறு, அது நேரா அவனை கிங்டம் சிட்டிக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அப்படி வந்த அவன் இன்னும் மோசமாகறான், சிட்டிக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ ஹின்சுக்க காமிக்கிறாங்க. அவன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அவனோட வேலைக்கு போறான். இன்னொரு பக்கம் சாம்பி ரோட்ல இருந்து ஒரு டாகை கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான்னு தெரியாம மக்கள் அவனை வேடிக்கை பார்க்கறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, அவனை கிண்டல் பண்றாங்க. சில பேர் அவனுக்கு உதவும் செய்யறாங்க. ஆனா அவன் அங்கிருந்து ஓடுறான். அப்படி ஓடும்போது ஹீரோ மேல மோதுறான். யாரா இவன் இப்படி வந்து இடிக்கிறான்னு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு பிடிச்ச மின்ஜின் அங்க வரா. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். சும்மா போற அவளை சில புள்ளிங்க வம்பளிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுனா ஹீரோ பதறுவார்ல, ஸோ அவன் அந்த புள்ளிங்கவங்களை பொழந்து போட அவங்க ஓடி போயிடுறாங்க. இவன் ஒரு ஃபைட்டர் ஆக வேண்டியது, ஆனா தோத்து போனதால ஒரு சின்ன ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறான். அதே ஆஃபீஸ்ல தான் ஹீரோயினையும் வேலை பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்ல இருக்கிற பில்டிங்க்கு வந்திருக்காங்க. அதே பில்டிங்கை இன்ஸ்பெக்ட் பண்ண மெயின்டெனன்ஸ் லேடியும் வந்திருக்காங்க. இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அவங்க வீடியோக்காக ஒரு ஃபைட் ஸ்டெப்பை ரெக்கார்ட் பண்றாங்க. அதாவது இவங்க வேலை செய்யறது ஒரு யூடியூப் சேனலுக்கு. அந்த சேனலோட பாஸ் வீடியோ நல்லா வந்திருக்குன்னு ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகுறான். அது அவளுக்கும் பிடிக்கல, ஹீரோக்கும் சுத்தமா பிடிக்கல. இன்னொரு பக்கம் கிங்டம் ஜாம்பியை காட்டுறாங்க. அவன் கரெக்டா ஆஃபீஸ் பில்டிங்க்கு வரான். அதே சமயம் காலையில அவன் பண்ண வேலை டிவில வர ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த ஹீரோவோட குரூப்பும் பாக்குது. ஹீரோ என்ன சொல்றான்னா, இவன் இந்த ஏரியால தான் இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்போ அங்க தண்ணி கேன் போடுற பையன் வரான். அவனை பார்த்ததும் காசு கொடுக்காம இழுத்தடிக்கிற பாஸ் ஒளிஞ்சுக்கிறான். அவன் ஒளிஞ்சுக்கிட்டதை பார்த்த வாட்டர் பாய் அவனை வண்டையா கேட்க ஹீரோ அவனை சமாளிச்சு வெளியில அனுப்புறான். பாஸை திட்டிக்கிட்டே வந்த வாட்டர் பாய் பின்னாடி இருந்த ஜாம்பிய பார்க்கலாம். அவன் வாட்டர் பாய் கழுத்துல கடிக்க ஜாம்பி இப்போ பரவ ஆரம்பிக்குது. ஜாம்பி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கான். அதே சமயம் மெயின்டெனன்ஸ் லேடி பாத்ரூம் கிளீனா இல்லைன்னு செக்யூரிட்டிய கழுவி ஊத்துறான். நாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு செக்யூரிட்டி கேட்க எதிர்த்து பேசுறாங்கன்னு அவங்கள ரொம்ப திட்டுறான். அப்படி அவ திட்டும் போது வெளியில ஏதோ பெரிய சத்தம் கேக்குது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு வெளியில வந்த மெயின்டெனன்ஸ் லேடியும் ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா நிறைய பேரு சாம்பியா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஜாம்பின்னு கத்திக்கிட்டே செக்யூரிட்டி இந்த பில்டிங்கை லாக் பண்ணுங்க, யாரும் வெளியில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றா. அதே சமயம் மெயின்டெனன்ஸ் லேடிக்கு பின்னாடி வந்த ஜாம்பி அவளை கடிக்க பார்க்க அவ ஓடி போறா. அப்போ அவளை காப்பாத்த வந்த செக்யூரிட்டி கார்டு ஒருத்தனை கையில கடிச்சிருச்சு. அதே சமயம் பில்டிங்கோட கதவை மாற்றதை பார்த்த எல்லா ஜாம்பிகளும் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டை அட்டாக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மெயின்டெனன்ஸ் லேடியும் மிச்சம் இருந்த செக்யூரிட்டி கிட்ட ஹெல்ப் கேட்டு அழறா. கடைசியா யூடியூப் சேனல் ஆபீஸ்க்குள்ள வராங்க. அங்க இருக்கிற பாஸ் கிட்ட இங்க ஜாம்பி இருக்குன்னு சொல்ல மத்தவங்க எல்லாம் பயந்தாலும் அந்த ஜாம்பிய வீடியோ எடுங்க, நம்ம வேற லெவல்ல ரீச் ஆகலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் பயப்படுறாங்க. இருந்தாலும் வீடியோ எடுக்கலான்னு போறாங்க. பட் செக்யூரிட்டி கார்டு மட்டும் போகல, ஏன்னா அவன் கையை கடிச்சிருக்கு இல்லையா, சோ அது அவனுக்கு வலிக்குது. அவனும் ஜாம்பியா மாற போறான். இன்னொரு பக்கம் வீடியோ ரெடி பண்றேன்னு சொன்னவங்க கதவை லைட்டா துறக்க எல்லாத்தையும் பாஸ் வீடியோ எடுக்கிறான். அப்போ ஒரு ஜாம்பி அவங்கள பாத்துற வேகமா கடிக்க வருது. ஹீரோயினியோட கைய வேற பிடிச்சுக்கிச்சு. அது போக மத்த ஜாம்பியும் அங்க வந்துற, அதனால ஹீரோ பாஸ அடிச்சுட்டு போய் ஹீரோயினியும் காப்பாத்திட்டு வர ஜாம்பிஸையும் அடிச்சு போடுறான். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. பட் பாஸுக்கு வீடியோ கிடைச்சதால சந்தோஷம். சோ அவங்க அசால்ட்டா நிக்கும் போது
மெயின் ஜாம்பி அங்க வருது. பாஸை கடிக்க பார்க்க ஹீரோ அந்த ஜாம்பிய அடிச்சு போடுறான். என்னதான் சண்டை போட்டாலும் ஜாம்பியோட கை ஓங்குது. பாஸை கடைசியில கடிக்க வர அவன் தன்னை காப்பாத்திக்க ஹீரோவோட ஃப்ரெண்டை பழிக்காடாக்குறான். அவனை காப்பாத்த அடிபட்ட ஹீரோ ட்ரை பண்ணாலும் முடியல. கடைசியில ஹீரோவோட ஃப்ரெண்ட் கடி வாங்கி மயங்கிட்டான். இப்போ எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்ததும் ஹீரோ பாஸ் கிட்ட சண்டை போடுறான். ஏன்னா பாஸ் ஓடாம பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு வீடியோ எடுத்திருக்கான். அந்த காண்டுல அவன் சண்டை போடுறான். அப்ப ஹீரோயின் அவங்கள விளக்குறான். மெயின்டெனன்ஸ் லேடியும் இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்க, ஏன்னா நம்ம இந்த பில்டிங்கை விட்டும் வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்றான். அப்போ அவளுக்கு பின்னாடி இருந்த செக்யூரிட்டி முழுசா ஜாம்பியா மாறி மெயின்டெனன்ஸ் லேடிய அட்டாக் பண்றான். ஹீரோ என்னதான் தடுக்க முயற்சி பண்ணாலும் அந்த லேடிய அவனால காப்பாற்ற முடியல. அப்புறம் இவங்க பக்கம் தான் அந்த ஜாம்பி வருது. அதனால ஹீரோ அவனை சமாளிக்க ஹீரோயினிய இழுத்துட்டு பாஸ் வெளியில போயிடுறான். அப்போ மறுபடியும் பாஸ் அட்டாக் பண்ண ஜாம்பிஸ் வர இந்த தடவையும் ஹீரோயினிய பழி கொடுத்துடலாம் அப்படின்னு பாஸ் முடிவு பண்ணிட்டான். அப்போ கரெக்டா அதை பார்த்த ஹீரோ வெளியில வந்து ஹீரோயினிய இழுத்து பாஸ் பக்கமா அந்த ஜாம்பிய தள்ளி விட்டுறான். இப்போ பாஸையும் அந்த ஜாம்பி கடிச்சிடுற. இப்போதைக்கு இந்த 2 பேர் தான் பாக்கி. மத்தவங்க எல்லாரும் கடி வாங்கிட்டாங்க. எல்லா பக்கமும் ஜாம்பிஸ் இருக்க ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஓடுறாங்க. ஓடி ஓடி டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு தன்னை பாஸ் வந்து கடிக்கிற மாதிரி தோணுது. சோ பயந்து போயிடுறான். அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, ஒரு ரேடியோ மூலமா பில்டிங்க்கு இன்னொரு பக்கம் மட்டும் ஆளுங்க இருக்கிற மாதிரி ஜாம்பியை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. நினைச்ச மாதிரி அது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனா என்னன்னா, ஒரு ஜாம்பியை அடிச்சு போட்டிருப்பான்ல, அது லைட்டா எந்திரிக்க யாருக்கும் தெரியாம போக பாக்குற ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த ஜாம்பி பார்த்துரு. பட் அதுகிட்ட இருந்து தப்பிச்சாலும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜாம்பியா மாறி ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்குறான். ஆனால் ஃப்ரெண்டு ஜாம்பியை அடிக்கவே ஹீரோக்கு மனசு வர மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பாஸ் ஜாம்பி ஹீரோயினியை அட்டாக் பண்ண பார்க்குறான். வேற வழி இல்லாம ஹீரோயின் பேஸ்பால் பேட்டால பாஸையும் அடிக்கிறான், ஃப்ரெண்டையும் அடிக்கிறான். இல்லைனா ஹீரோ காலியா இருப்பான். எந்த பக்கம் போனாலும் ஜாம்பி இருக்கு. பாத்ரூம், கேன்டீன், ஸ்டேர் கேஸ், மேலே கீழேன்னு எல்லா பக்கமும் ஜாம்பிஸ் இருக்கு. அதனால கார் பார்க்குக்கு போகலான்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா ரேடியோவை வச்சு ரொம்ப நேரம் ஜாம்பியை ஏமாத்த முடியல. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஹீரோயினியை இழுத்துக்கிட்டு ஹீரோ கார் பார்க்கிங்க்கு போறான். அப்படி போகும்போது நிறைய ஜாம்பிஸை அடிச்சு போட்டுட்டு தான் போறாங்க. கடைசியா கார் பார்க்ல அங்க ஒரு கார்ல ஹீரோயினியா உள்ள தள்ளி கதவை சாத்திட்டு ஜாம்பிஸோட ஹீரோ மட்டும் தனியா சண்டை போடுறான். ஆனா வசவசன்னு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட ஜாம்பிஸ் வேலையை காட்டுது. அதனால ஹீரோ கார் மேல ஏறிக்கிட்டு காரை எந்த ஜாம்பிஸும் அட்டாக் பண்ணாத மாதிரி பாத்துக்க பாக்குறான். கடைசியில ஹீரோ கீழே விழ அவன் மேல மொத்த ஜாம்பியும் அட்டாக் பண்ண பாக்குது. இப்போ அவன் கடி வாங்கி இருக்கணும். ஆனா அந்த இடத்துல ஹீரோயின் மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை யூஸ் பண்ணி எல்லா ஜாம்பியையும் ஓட விடுறா. என்னதான் ஓடுனாலும் கேங்னம் ஜாம்பி முன்னாடி விட பவர்ஃபுல்லா வந்து ஹீரோவை தாக்குறான். வெள்ளம் அடிச்சாலும் மரம் போல நிக்கிற ஜாம்பிய ஹீரோவாலையும் சமாளிக்க முடியல. இருந்தாலும் பேஸ்பால் பேட்டை வச்சு அவனை பொலன்னு பொழக்கிறாங்க. அதே சமயம் மெயின்டெனன்ஸ் ஜாம்பி அங்க உருந்துகிட்டு வருது. கேங்னம் ஜாம்பியும் விடாம அடி வாங்குதே ஒழிய சாக மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல ஹீரோயின் வந்து அவனோட சண்டை போடுறான். அப்பவும் சாக மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல கேங்னம் ஜாம்பியோட மூவ்மெண்ட் நிக்குது. அப்படி செத்துட்டான்னு நினைச்சா மெயின்டெனன்ஸ் லேடி வந்து அட்டாக் பண்றா. இந்த தடவை அவ ஹீரோவோட காலை கடிக்கிறா. அதனால ஹீரோயின் அவளையும் கொன்னுறா. என்ன பண்ணி என்ன, ஹீரோ கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவான். அப்போ அவன் ஹீரோயின் மேல இருக்கிற காதலை சொல்லி அழுகிறான். உனக்காக தான் நான் இங்க வந்தேன், ஆனா லவ்வ சொல்லல அப்படின்னு அழுகிறான். ஹீரோயின் இப்ப போய் சொல்றிய அப்படின்னு அவனை ஹக் பண்றான். அதனால அவளை வெளியில அனுப்ப ஹீரோ கிளம்பும் போது ஏதோ ஒண்ணு கீழே விழுகுது. பார்த்தா செட்டு பல்லு. அதாவது அந்த பல்லு மெயின்டெனன்ஸ் லேடியோடது. அந்த பல்லால கடிச்சா எந்த ஒரு வைரஸும் பரவாது. இவன் தான் பயத்துல அவனோட லவ் எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஹீரோக்கு எப்படியோ சந்தோஷம். இதை சாக்கா வச்சுட்டு லவ்வையும் சொல்லிட்டோம், நல்ல வேலை நமக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா போறவங்க இந்த பில்டிங்ல இருக்கிற மத்த ஜாம்பிஸ பத்தி யோசிக்கல. கதவு திறந்து போட்டு போயிடுறாங்க. அவ்வளோ ஏன், மெயின் ஜாம்பியான கேங்னம் ஜாம்பி இன்னும் சாகல. அதுவும் எந்திரிச்சு வெளியே வருது. இனி அந்த சிட்டி ஃபுல்லா என்ன பாடுபட போதோ. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது? செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல. இத மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கோட மூவியோட வர. Until then, bye from Kavya and thanks for watching.